அனைவருக்கும் வணக்கம். இந்த சனி பயிற்சி பலன் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். மார்ச் மாதத்தில் இந்த முக்கிய கிரக மாற்றமான சனி பயிற்சி நடைபெற்றது. மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. சனி பகவான் இந்த பயிற்சி காரணமாக பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி ஏற்படலாம். சனி பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் கர்ம ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் அமரப்போகிறார். 10ல் பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு என்று கூறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மை நியாயம் உழைப்போடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நியாயத்திற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கடின உழைப்பு போடுபவர்களுக்கு தொழிலில் அபரிவிதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் 3, 7, 10 ஆகிய வீட்டில் உங்களுக்கு இருப்பதால் 4, 7, 12ஆம் வீட்டில் பாவத்தை பார்ப்பதால் சொகுசாக நீங்கள் இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். முன்பு இருந்ததை விட இப்பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான யோகம் உண்டு. அம்மாவின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். அம்மாவின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலஸ்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துவார். பஞ்சாயத்துக்கள் தீரும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகலாம். உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடன் இடையே நல்ல உறவு ஏற்படலாம். 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் பார்ப்பதால் நல்ல ஒரு தூக்கம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவது, வெளிநாடுகள் செல்வது, வெளியூர் செல்வது, சுற்றுலா செல்வது, ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது போன்ற யோகம் உண்டாகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நினைத்தது எல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சுப விரயங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வராது. பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சிருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். 100% உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 100க்கு 75% நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திர வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகும். யோகமான பல நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு தைரிய வீரியக்காரனான செவ்வாய் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் 1, 2ஆம் பாதகமான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகும். 3, 4, 10 பாதகமான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் என்றாலுமே அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கு பெரிய பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கார். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்திலும் 3, 4 பாதத்தில் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2 பாதகங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லாபத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். 3ஆம் 4ஆம் பாதத்தில் செய்து வரும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகர்களுக்கு உழைப்பையும் நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் அதிகரித்திருவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள்
சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை தசா புத்திக்கேற்ப இந்த பலன்கள் ஒவ்வொருவருக்குமே சில மாற்றம் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். மிருகசீரிஷம் 1-2 பாதத்தில் இந்த காலகட்டத்தில் லாப சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய சங்கட பலன்கள் இருந்து இடம் தெரியாமல் போகும். உடல்நலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். மறைமுக தொல்லைகள் நீங்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். 3-4 பாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஜீவன சனியால் ஏற்படக்கூடிய சங்கட பலன்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வர நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் 1-2 பாதத்தில் நவம்பர் 13ஆம் தேதி முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சயனஸ்தானத்திலும் சஞ்சரித்து யோக பலன்களை ஆதரிப்பார். சனி பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் பகைவர்கள் உண்டாகுவாங்க. இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் நன்மையும் நீங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நவம்பர் 13, 2026 பாக்கியஸ்தானத்தில் கேது சயனஸ்தானத்திலும் செஞ்சிருப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்துரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேன்மையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கும். உத்தியோகத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழிலை நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் நிம்மதியும் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கின்ற ஒரு நிலை உருவாகலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமான பெருக்கம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சிறந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மேன்மைகள் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்பத்திற்கான பணவரவு அதிகரிக்க அதிகப்படியாக நீங்கள் பாடுபடுவீங்க. கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் அமைத்து பொருளாதார உயர்வு அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இருக்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த காலகட்டம் இன்பமும் துன்பமும் கலந்த பலன்கள் கொண்டு வரும். ராகு 9வது இடத்துல இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் மிதுன ராசி தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்று முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.